பாகிஸ்தானில் சமீப காலமாக ரொம்ப வருஷமாக கார்கிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அடிப்போம்னு பயமுறுத்திட்டே இருந்தது ஒரு காலத்தில். இப்போ வந்து பல்காம் தாக்குதல் வந்து ஒரு 2-3 பேர் இதாகிட்டாங்க அப்படிங்கிறனால பதிலடி கொடுக்கணுங்கிறது ஒரு ரீசன். அப்புறம் பொலிட்டிக்கலி எவ்வளோ ஸ்ட்ராங் அப்படிங்கிறதையும் காட்டணுங்கிறது இன்னொரு ரீசன். இந்தியா எவ்வளோ ஸ்ட்ராங் மற்ற வேர்ல்டு நேஷன்ஸோட கம்பேர் பண்ண அது ஒரு ரீசன். ஸோ பல ரீசன்ஸ் இருக்குது. வெறும் 3 பேர் தாக்குதல் நடத்துனாங்கிறதுக்காக மட்டுமே திரும்ப தாக்குதல் நடத்தலை. பல ரீசன்கள் இதுக்கு பின்னால் இருக்குது அப்படின்னாலுமே இப்போ வான்வெளி தாக்குதலாக நம்ம இந்தியாவை நோக்கி சில ஏவுகணைகள் வரதை பார்க்குறோம், தகர்த்துருக்காங்கங்கிறதையும் பார்க்குறோம். ஸோ திரும்பவும் பாகிஸ்தான் அட்டாக் பண்ணும்போது இந்தியாவில் இருக்கிறவங்க முக்கால்வாசி பேர்த்தோட கோரிக்கை என்னவாக இருந்துக்குன்னா, சிவிலியன்ஸ் தாக்கப்படாதீங்க, குழந்தைங்க, வயசானவங்க, விமன்லாம் வந்து பாதிக்கப்படுறது பார்க்கும்போது அதை பார்த்து தாங்குற அளவுக்கு சக்தி கிடையாது. அப்போ இந்த பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்டா இந்தியாவில் இருக்கிறவங்களை அடிக்கும்போது சும்மா இருக்க முடியுமா? இப்படியே ஒரு டிபேட்டாக பேசிகிட்டு இருக்கோமே தவிர, இந்தியாவிலே ஆகட்டும், பாகிஸ்தான் ஆகட்டும், அது பாலஸ்தீனாக இருக்கட்டும், எந்த ஊராக இருக்கட்டும், அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுறதை யாருமே விரும்புறது கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. அதெல்லாம் தாண்டி இந்த போர் வந்து ஒரு முடிவுக்கு வரணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இதனால் வந்து நல்ல நமக்கு பல விஷயங்கள் தட்டுப்பாடும். வெங்காயத்தில் ஆரம்பித்து எத்தனையோ வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நமக்கும் அவங்களுக்கான ஒரு விஷயம் இருக்குது. அது தடைப்படுது. நிறைய பேர் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்க வராங்க இந்தியாவில். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் தடைப்படுறது வர்றதுனால நமக்கு தெரியாத வீடியோக்கள்லாம் வந்து ஷேர் பண்ணுறது, இந்த வார் பீஸ் நோக்கி போகணுங்கிறது எல்லாரோட எண்ணமும் இருக்குது. அதே சமயம் பாகிஸ்தான் ஆக்கிபைடு காஷ்மீரை வந்து கிளியர் பண்ணணுங்கிறது தான் அவங்க பார்க்குறாங்க. எந்த சிவிலியன்ஸ் அட்டாக் பண்ண பார்க்கலங்கிறது தெளிவாக தெரியுது. பாகிஸ்தான்லேயே ஒரு கணக்கெடுப்பு எடுத்தப்போ போர் வேணுமா வேண்டாமான்னு கேட்டப்போ அங்கே இருக்கிற மக்கள் போர் வேண்டான்னு அங்கே இருக்கிற இராணுவத்துக்கு எதிராக தான் செயல்படவே செய்கிறாங்க. அங்கே இருக்கிற மக்கள் போர் தாங்குற அளவுக்கு இப்போதைக்கு சக்தி கிடையாது. கோவிட் ஆல்ரெடி இப்போ தான் முடிஞ்சிருக்கு. எல்லா நாடுமே கஷ்டப்பட்டு தான் ரெக்கவர் ஆகிருக்கு. பாகிஸ்தான் ஏற்கனவே ஏழ்மையான ஒரு நாடு, என்ன இதில் இருந்துக்குன்னு தெரியும். நம்ம யாரும் விளையாடக்கூட அங்கே போக கிடையாது. அங்கே இருந்த ஒரே என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி இது ஒன்று தான். ஸோ இப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் தொடர்ந்து போர் சூழ்நிலைகள் அதிகரிச்சுட்டே வருது. இது எப்போ போய் முடியும்னு தெரியாது. ஏன்னா போர் ஆரம்பிக்கிறது ஈஸி. ரஷ்யா 2 வருஷமாக பண்ணிகிட்ருக்கு. உக்ரைன் சின்ன ஊர் தான், நினச்சா முடிச்சிடலாம். ஆனால் முடிக்கலையே. இஸ்ரேல் காசாவோட அட்டாக் ஆகிறது ரொம்ப 2 வருஷமாக 3 வருஷமாக நடக்குது. ஏன் இவங்களால் முடிக்க முடியாது? அப்படிலாம் கிடையாது. போர் ஆரம்பித்தா முடிக்க முடியாது, அதுதான் மேட்ரு. ஸோ இதெல்லாம் தாண்டி நிறைய போக்குவரத்து சிக்கல்கள் இதெல்லாம் இருக்குது. அதுக்காக அடித்தா திருப்பி அடிக்கக்கூடாதான்னு கேட்குறது. இப்போ விஜய் ஆண்டனி சொல்கிற கருத்துக்கெல்லாம் வந்து அவர் வந்து தேச துரோகி மாதிரி பார்க்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. யாருமே மக்கள் சாகிறத விரும்பல, அவ்வளோதான். ஆனால் தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணுங்கிறதுல யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது. நம்ம இந்தியன்ஸ் இப்போ பொதுவாகவே கொஞ்சம் இமோஷ்னலாக தான் இருப்பாங்க. அப்பாவி மக்கள் தாக்குதல் பண்ணுறதுல எந்த உடன்பாடும் கிடையாது. ஐபிஎல் வேறு கேன்சல் பண்ண போகிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் கொஞ்சம் நெஞ்சு ஆட்டாமாடா ஆடினீங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சிஎஸ்கே ஃபேன்ஸ் பேசுகிறதெல்லாம் பார்க்குறேன். ரொம்ப கேவலமாக இருக்குது. இங்கே நடக்கிறது சம்பவமே வேறுங்கிறத புரிஞ்சுக்கணும். பொறுப்பாக செயல்படணும். பாலஸ்தீன் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணாதீங்க.